அனைவருக்கும் வணக்கங்கள், மதிய வணக்கங்கள். தமிழுக்கும் அமுது என்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு நாளைக்கு முந்தி வந்தது. ப்ரிப்பேர் பண்ணாமல் வச்சுருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணாமலேயே அதில் ஒரு 6-7 காயின் போயிடுச்சு. இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணேன், உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். வேண்டும் என்கின்ற நாடு, வேண்டும் என்கின்ற நாணயம், வேண்டும் என்கின்ற விலையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கி கொள்ளலாம். ஏன்னா இது என்னுடைய கலெக்ஷனுக்காக வேண்டி குறைஞ்சது ஒரு 198 நாடு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லாத கண்ட்ரிஸ் என்ன விலையாக இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். இது ஹை விலையும் கிடையாது, லோ விலையும் கிடையாது, மீடியமாக உள்ள கலெக்ஷனு. ஆனால் ரேர் காயின்ஸு, ரேர் கண்ட்ரிஸ். என்ன காயின்ஸ் கொஞ்சம் ரேர் காயின்ஸாக இருந்தால் தான் வாங்க வேணாம். அது ஒவ்வொரு காயினும் தனித்தனியாக புக் பண்ணணும். இது ஒரு மாதத்தில் புக் பண்ண காயினை டோட்டல் அமௌண்ட் போட்டு நான் பணத்தை அனுப்பிச்சு மறுபடியும் எனக்கு ரிசீவ் பண்ணியிருக்கேன். இதை ஒரே நாளில் இவ்வளவு காயின் அவர் பதிவில் போட மாட்டார். ஒவ்வொரு நாளும் 5 காயின் 10 காயின் அப்படி போட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு வேணுங்கிற காயினை மட்டும் நான் புக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் எடுத்து வச்சுருவார். என்னுடைய பேர் சொல்லி எடுத்து ஒரு கவரில் வச்சுருவார். அப்புறம் ஒரு நாள் ஒரு 5000 6000 வரவும் நான் சார் அதை நீங்கள் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். அவர் கொடுப்பாரு. நான் பணத்தை ஜிபே பண்ணிடுவேன். அவர் எனக்கு அனுப்பிச்சி விட்ருவார். முதல்ல ஒவ்வொரு காயினுக்கும் நான் பணம் போட்டு எடுத்து வைக்க மாட்டேன். இந்த காயின் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டா அவங்க எடுத்து வச்சுருவாங்க. டோட்டல் ஒரு நாள் போடுங்கன்னு சொல்கிற சமயம் அன்றைக்கி அதவங்க மறக்காமல் எனக்கு எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த நாணயத்தை உங்களோட பார்வைக்கு வைக்கிறேன். வாங்க. ஐஸ்லாண்ட், இது ஒரு தீவு, ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். 1987 உள்ளது. ஒரு காயின் 120 ரூபா, கண்டிஷனான காயின். என்ன இதில் ஒரு 3 காயின் இருக்குது. இதில் 1987 உள்ளது. 10 குரோனர், இதுக்கு பேர் 10 குரோனர் ஐலாண்ட் அல்லது ஐஸ்லாண்ட். அதில் ஒரு 3 விதமான நாணயங்கள் இருக்கின்றது. 3 விதமெல்லாம் கிடையாது, ஒரே நாணயத்தில் 3 இருக்கிறது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மூணையும் அங்கிட்டு எடுத்து வச்சுட்டோம்னா அங்கிட்டு ஒரு வேலை குறைஞ்சிரும். ஐலாண்ட் 3 எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து ஹங்கேரியில் இது கொஞ்சம் 95 ரூபா ஒரு காயின் ரேட்டு. இதில் 5 காயின் வாங்கினேன். 1 2 3 4 5. ஹங்கேரியில் 5 நாணயங்கள் இருக்கின்றன. ஒரு காயின் 95 ரூபா விலை. இருக்கிற நல்ல குட் கண்டிஷனாக நாணயத்தை பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இது ஒரு 2 நாணயம் இருக்குது. கானா ஒரு நாணயத்தின் ரேட்டு 80 ரூபா. யூஎன்சி காயின் 1 பெசோவா. 2007 உள்ளது. 2 நாணயம் இருக்குது. ஒரு நாணயம் 80 ரூபா. அப்புறம் மொரீசியஸில் 2 நாணயம். ஒரு நாணயம் யூஎன்சி காயின், ஒரு நாணயம் 115 ரூபா. இது மொரீசியஸ் நாட்டினுடைய முன்னாள் அதிபர். 10 ருபீஸ் இதுக்கு. யூஎன்சி காயின் இப்போ லேட்டஸ்ட் 2016 8 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. காயின் உண்மையிலேயே 100% யூஎன்சி காயின். நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு காயின் 115 ரூபா. அப்புறம் இது ஓரளவு சொல்லிடுவேன். யூகேயில் உள்ள 1 பென்னி 1967 250 ரூபா. 1903 400 ரூபா. எட்வர்டு 7th இது மொட்டராசா. 1938 300 ரூபா. 1911 சார்ஜ் 5th 350 ரூபா. பார்த்துக்கோங்க காயினை. பியூர் காப்பர், தமிழில் செம்பு. 1896 450 ரூபா. விக்டோரியா மகாராணி நாணயம். வெரி வெரி ஓல்டு. ஒரு 100-150 வருஷத்துக்கு முந்தி உள்ள இங்கிலாந்து உள்ள 1 பென்னி.
இது வந்து மொத்தம் ஒரு 5 விதமான நாணயங்கள் இருக்குது. 2ஆம் எலிசபெத், 6ஆம் ஜார்ஜ், 5ஆம் ஜார்ஜ், 7வது எட்வர்ட், 1903 விக்டோரியா ராணி. 5 காயினுமே 5 விதமாக 5 மன்னர்கள், ஒரு ராணி 4 மன்னர். இது ஒரு திருமலை நாயக்கர் நாணயம். வீரப்ப நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர், அந்த மதுரை நாயக்கர் வம்சத்தை சார்ந்தது. 1601 1736 வரைக்கும் உள்ள ஒரு அற்புதமான நல்ல கண்டிஷனாக உள்ள நாணயம். இல்லைன்னா வாங்க மாட்டேன். எனக்கு வந்து அது மனசு திருப்திப்படணும். முன்பக்கம் என்ன பின்பக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக திருப்திப்படணும். தெலுங்கு மொழியில் ஸ்ரீ வீரா அப்படின்னு எழுதியிருக்கு. இதோட ரேட்டு 650 ரூபா. 100% குட் கண்டிஷனான காயின். அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவில் உள்ள கலர் காயின். இது வந்து கலர் வேறு கலர். $1. $1 இது ஒரு கமாமினிட்டி காயின்ஸ், அதாவது டொனேஷன் டாலர். யாருக்காவது நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கணும்னா இந்த டாலரை வந்து நீங்கள் டொனேஷன் பண்ணலாம். காயின் எந்த ரூபாய்னாலும் நீங்கள் டொனேஷன் பண்ணலாம், அது வேறு விஷயம். இது டொனேஷனை வந்து ஒரு முன்னிறுத்தி அந்த எண்ணத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு மனிதனுடைய மனசிலையும் பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு கோரிக்கையையும் கொள்கையின் அடிப்படையில் அந்த பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய வகையில் இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. மக்களுக்கு வந்து இந்த ஒரு எண்ணம் தோன்றட்டும் அப்படின்னு. இதில் எழுதியிருக்கு டொனேஷன் டாலர். கீழே எழுதிருக்கு பாருங்க, கிவ் டு ஹெல்ப் அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவுவதற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு நாணயம். ஒரு அற்புதமான ஒரு காயின். 2 தான் வந்துருந்துச்சு, அதை 1 போயிடுச்சு. 1 இருக்குது. 2020 உள்ளது. 185 ரூபா ஒரு ரேட்டு. திக்னஸான காயின், பெரிய காயின், திக்காக நல்லா கட்டியாக இருக்கும். 185 rupees இது. பிலிப்பைன்ஸ் 5 பெசோ வெறும் 85 ரூபா. இது அந்த நாட்டு மன்னர். ரொம்ப திக்னஸான காயின், கட்டியாக இருக்கும். நம்ம நாட்டு அலுமினியம் பழைய நாணயமாக நினச்சிடக்கூடாது. இது காப்பர் நிக்கலில் கட்டியான காயின். 2017 உள்ளது. இது ஒரு காயின். ஸ்பெயின். இதில் 2 காயின் இருக்குது. ஸ்பெயின் 100 pesos, அதாவது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஓல்டர் பர்சன், வயது முதிர்ந்தவர்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் 1999 ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. 2 நாணயம் வாங்கியிருந்தேன் இந்த இடத்துல. ஸ்பெயின் அதில் எழுதுனேன், இதில் எழுதலை. ரெண்டுமே ஒரே நாணயம் தான். ஒரு நாணயத்தின் விலை 130 ரூபா. வயது முதிர்ந்தவர்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த இயரை கொண்டாடுறாங்க, 1999 அப்படின்னு. ஈரான் 100 ஃபைல்ஸ் 4மே போயிடுச்சு. இது வந்து 1000 ஃபைல்ஸு 175 ரூபா இதனோட ரேட். இதுக்கு பின்னால் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜுக்கு பேர் ஹஜ்ஜு ஃப்ரிட்ஜ். இந்த இருக்கு வருங்க, இந்த ஃப்ரிட்ஜுக்கு பேர் ஹஜ்ஜு ஃப்ரிட்ஜ். அடுத்து பார்ப்போம். ஜமைக்கா $10 ஒரே ஒரு காயின் தான், 90 ரூபா. ஜமைக்கா 2005 உள்ளது. இது அந்த நாட்டு மன்னர். நேஷனல் ஹீரோ அப்படின்னு எழுதியிருக்கு. நேஷனல் ஹீரோ, தேசிய கதாநாயகன். அதுக்கு அடுத்து ஒரு $1. இதுக்கு பேர் பாண்ட் காயின்னு பேர். கீழே எழுதியிருக்கு பாருங்க, BOND பாண்ட். பாண்ட் காயின் அப்படின்னு பேர். $1. 2017 வருஷத்தை பெருசாக போட்டிருக்காங்க வாங்க. 2017 ஜிம்பாப்வே நாணயம். ஒரு நாணயம் 220 ரூபா. இது வந்து பை மெட்டாலிக். இந்த நாணய மெட்டல் வந்து பை மெட்டாலிக். 2 நாணயங்கள் கலந்தது, 2 உலோகங்கள் கலந்தது. அதை வச்சுருவோம். இஸ்ரேல். இது நியூ மாடல், நியூ ஷெக்கோலிம், SHEQALIM, ஷெக்கோலிம். இஸ்ரேல் 10 நியூ ஷெக்கோலிம் பை மெட்டல், 200 ரூபா இதனோட ரேட்டு. இஸ்ரேல் நாட்டுக்காரங்க. இது ஒன்று இருக்குது. கிரீஸ். கிரேக்கு வர கிரீஸ் வர. கிரீஸ் இந்த தலைவர் வந்து ஹோமர், ஒரு பெரிய புரட்சியாளர் ஹோமர். அவருடைய நினைவு நாணயம் 1909 உள்ளது. 50 ட்ராச்மாஸ். இதனோட ரேட்டு வெறும் 110 ரூபா. ஒரு அருமையான நினைவு நாணயம். 1990 உள்ளது.
இதில் இருக்கிற எல்லா நாணயமே ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொன்றை நினைவுறுத்தக்கூடிய வகையில் உள்ள கமாமினிட்டி காயின்ஸ். ஜார்ஜியா, மெக்சிகன், சார்ஜியா, துனிசியா. சார்ஜியாவில் 2 நாணயம், இதுக்கு பேர் 2 லாரி அப்படின்னு பேர். 2 லாரி 2006 உள்ளது. பை மெட்டாலிக் காயின், பெரிய காயின் இது. இங்கே வர டிசைன், இந்த பக்கம் வர டிசைனு. 175 ரூபா ஒரு நாணயத்தினோட ரேட்டு. ஜார்ஜியா நட் நாணயம் 2 தான் இருக்குது. ஒன்று மட்டும் வாங்கினா போதும், 1 நமக்கு இருக்கட்டும். துனிசியா ஒரு நாணயம் தான் இருக்குது. 5 தினாரஸ் 2002 உள்ள 250 ரூபா இந்த நாணயத்தினோட ரேட்டு. துனிசியா நாட்டினுடைய மன்னர். இதில் எங்கிட்டுமே வேற்று மொழிகள் பொறிக்கப்படாத நான் பார்க்கல. இதில் வேறு ஆங்கில மொழியோ வேறு மொழிகளோ எங்கிட்டுமே இல்லை. இது வந்து 2002 ஆங்கில ஆண்டு, 1425 துனிசியா ஆண்டு. இஸ்லாமிய நாடு. மேலே பிறை இருக்கு வருங்க, பிறையும் நட்சத்திரமும் இருக்கு வருங்க. க்ளோஸ்அப்பில் காமிக்கவா? பிறையும் நட்சத்திரமும் இந்த இருக்கா, அதுக்குள்ள இது கப்பல் போட் இருக்கா, நீதியை குறிக்கக்கூடிய வகையில் தெராசு இருக்கா. இந்த பக்கம் வந்து அந்த நாட்டுடைய முத்திரை, இது பிரிட்டிஷ் முத்திரை மாதிரி இது ஒரு முத்திரை. தெராசுக்கு மேலேயும் ஸ்டார் இருக்கும். இது ஒரு கேடயம் மாதிரி. இந்த துனிசியா நாட்டில் உள்ள வேறு மொழிகளை நாணயத்தில் அவங்க பதிக்கலை, இல்லைன்னா இங்கிலீஷ் பதிச்சிருப்பாங்க. இது ஆங்கிலம் பதிக்கவில்லை. ஒரு முக்கியமான ஒரு காயின் 250 ரூபா. மெக்சிகன் நாட்டு காயின் 3 காயின், ரெண்டுமே 2006, 2016, 2016. மெக்சிகோ நாட்டு நாணயம். 10 டாலர் போட்டிருக்க, டாலர் சிம்பிள் போட்டு 10ன்னு போட்டிருக்கா. இதில் ஏகப்பட்ட ஓவியங்கள், இதில் எல்லா மதத்தையும் கலந்து ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொரு மதம் சார்ந்ததாக இருக்குது. இதில் வந்து எஸ்டோடாஸ் யூனிட்டோஸ் மெக்சிகனாஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. மெக்சிகனாஸ்னு எழுதியிருக்கு. ஒரு பறவை நாகப்பாம்பை தூக்கிட்டு போகிறது மாதிரி ஒரு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. தெரியுதா? ஒரு அற்புதமான ஒரு நாணயம், மெக்சிகன் நாட்டு நாணயம். ஒரு நாணயம் வெறும் 120 ரூபா மட்டும்தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 வாங்கி உங்களுடைய கலெக்ஷன் வச்சுக்கோங்க. 3 நாணயம் இருக்குது மொத்தம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.